ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிட்காயின் டாமினன்ஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் மென்ஷன் பண்ணேன், இது வந்து ஆல்ட் சீசன் கிடையாது. இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆல்ட் சீசன் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ புதுசாக வரவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ பிடிசி டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிசி டாமினன்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி டாமினன்ஸ் வந்து கீழே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பறக்கும். அதே வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஆல்ட் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழும். ஸோ இதுதான் வந்து நடக்கிறது. ஸோ இப்போ ஆல்ட் சீசன் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கீழே விழணும். கீழே விழுந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆல்ட் காயின் வந்து நல்லா பறக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவாக வந்து எப்போ ஆல்ட் சீசன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து இதில் ஷேர் பண்ணுவேன். இப்போ 21 இங்கே பார்த்தீங்கன்னா 21 இருக்குது பார்த்தீங்களா. 2021 எப்போ வந்து ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் இப்போ லாகரிதமிக் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ ரெகுலர் சார்ட் நான் மாற்றினேன் அப்படின்னா, இப்போ நான் ரெகுலர் சார்ட் மாற்றினேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட்டில் இருந்து நமக்கு வந்து கீழே விழுந்திருக்கு ப்ரைஸு. ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, அதில் அப்புறம் ரீடெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு ப்ரைஸ். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்ட் காயின் சீசன் வரது அப்படின்றது வந்து 2021 நமக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் அதே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பாருங்கள், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு எதுவுமே வந்து அந்த கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வந்து அந்த கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வச்சுட்டு ரெகுலர் சார்ட், இப்போ லாகரிதமிக் சார்ட் மாற்றுறேன். லாகரிதமிக் சார்ட்டில் பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துட்டான், ரீடெஸ்ட் வச்சுட்டான், இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஆல்ட் சீசனுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஒரு மினி ஆல்ட் சீசன் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ரீடெஸ்ட் நடக்கும். ஒன்று வந்து கேண்டில் ரீடெஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ரீடெஸ்ட். ஒரு கேண்டில் ரீடெஸ்ட் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன் ஆர் 2 கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சான், 1 ஆர் 2 கேண்டில்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வச்சுட்டு மேலே போவான். மேலே போயிட்டு இந்த இடத்துல யாரெல்லாம் பை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரீடெஸ்ட்டில் 1 ஆர் 2 கேண்டில்லே பை பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருக்க பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை அன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இதில் ரீடெஸ்ட்டுக்கு இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரிஜினலாக மேலே போவோம். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்தா அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து இப்போ கீழே விழுந்தா அப்படின்னா இது ஒரு மினி ஆல்ட் சீசனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் நம்ம கீழே விழுந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 3 வீக்ஸ் கீழே விழுந்ததுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினில் வந்து நமக்கு 2x 5x வரைக்கும் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இப்போ கீழே விழுந்தா அப்படின்னா அதே மாதிரி வந்து 2x 5x வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில ஆல்ட் காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்போ இன்வாலிடேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து ஒரு வீக்லி க்ளோசிங் மேலே வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளே எங்கேயாச்சும் வந்து டாப் அவுட் ஆகிறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கீழே வந்து 2 கீழே தான் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல இருக்குது, இப்போ இருக்க இடத்துல கரண்ட்டாக ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கீழே இருக்குது, மேலே ஒரு கீழே இருக்குது. ஸோ இந்த 2 இடம் தான் நமக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு டாப் அவுட் ஆகிறதுக்கான ஏரியா. நம்ம வந்து இந்த இடத்துல எங்கே டாப் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ டாப் அவுட் ஆகிறது வந்து இந்த இடத்துல இப்போ டாப் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல மினி ஆல்ட் சீசன் மாதிரி வரும். அதுவே ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, எனக்கு வந்து இப்போ மேலே வீக்லி க்ளோஸ் வச்சுட்டான், அதுக்கப்புறம் இது வரைக்கும் போயிட்டான் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து வாங்கினோம் அப்படின்னா இந்த இடத்துல போகும்போது நமக்கு வந்து ஆல்ட் காயின் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கும், தாறுமாறாக அடி வாங்கியிருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து யாருமே வந்து பை பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, பை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் தான் வந்து வேல்ஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க. அது வந்து இந்த இடத்துல வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்தே வந்து நம்ம கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தே கீழே விழுந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மினி ஆல்ட் சீசன் மாதிரி சின்னதாக வரும். அதுவும் வந்து நம்ம பெருசாக மாறணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே வந்து மந்த்லி க்ளோஸ் வைக்கணும். இங்கேருந்து இப்போ கீழே விழுறான்னு வச்சுங்க, இப்போ இந்த இடத்துல கீழே விழுறான் அப்படின்னா இங்கேருந்து எப்பவுமே தொட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட் அப்படின்றதுனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே ஃபேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மந்த்லி க்ளோஸ், இந்த ட்ரெண்ட் லைன் கீழே மந்த்லி க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து நமக்கு இந்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து திரும்ப இது கீழேயும் நம்ம மந்த்லி க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இது வரைக்கும் போவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ லெவல் டு லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லெவல் தான் இருக்குது. இப்போதைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 லெவல் இருக்குது.
ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து இந்த லெவல். ஸோ இந்த லெவல்ன்றது வந்து ஒரு மேஜரான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா ஆல்ட்டுன்றது ஒன்று இருக்காது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு மேலே வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே இருக்க இடத்துக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்தே கீழே விழும். எனக்கு தெரிஞ்சு இப்போயே பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்லாம் ஃபுல்லாக பாட்டமில் இருக்குது. இதுக்கு மேலே கீழே போகுமான்றது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து கிரிப்டோவில் வந்து எது நமக்கு நடக்குன்றது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போது இங்கேருந்து மேலே வீக்லி க்ளோஸ் வச்சுட்டு இது வரைக்கும் கூட போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளீட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து திரும்ப கீழே வந்தானா இங்கேருந்து எவ்வளோ பெரிய ஜோன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஜோனுக்கு வரைக்கும் கீழே வருவான். ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த 3 வீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வீக்ஸ் நம்ம கீழே விழுந்ததுக்கே நமக்கு வந்து ஆல்ட் காயினில் 2x to 5x வரைக்கும் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம கீழே விழுந்தானா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம பிடிக்கலாம் இந்த இடத்துலேருந்து விழுந்தானா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்பிள் பாக்ஸ். இந்த பாக்ஸில் எங்கே வேணால் நம்ம இங்கே கூட இப்படி தொட்டு வரலாம். நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த லெவலில் கூட இப்படி தொட்டு வரலாம். ஸோ இந்த பாக்ஸ்ன்றது நமக்கு மேஜரான ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இப்படி திரும்ப கீழே வந்தானா அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஆல்ட் காயினில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு. ஸோ 2 பாசிபிலிட்டி தான் இப்போ சொல்லியிருக்கேன் நான். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் வந்து நல்ல இந்த சைக்கிளில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு இருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.